A ceiling fan having three blades of length 80 cm. This is rotating with an angular velocity of 1200 rpm. The magnetic earth in that region is 0.5 g and angle of dp is 30 degree. EMF induced across the blades. Three blades length 80 cm. So L is equal to 80 into 10 power minus 2 meter. Centimeter meter மாத்திக்கிறோம். angular velocity omega value கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி b value மேக்னிஃபை எடுத்து வந்து உங்களுக்கு வீணு வச்சுக்கலாம். அதில் ஆங்கிள் அப்படி கொடுத்துருக்காங்க, தீட்டா எடுத்துக்கலாம். இந்த இன்டியூஸ்டு EMF வந்து n5 × 10⁻⁵ வோல்ட் என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இது என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா b is equal to b sin 30 தீட்டா வரும். ஆக்சுவலாக இங்கே தீட்டா தான் இங்கே உங்களுக்கு 30 டிகிரியில் நான் டேரெக்டாக சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாவுக்கு சர்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பி வேல்யூ வந்து என்னது உங்களுக்கு 0.5, இது வந்து உங்களுக்கு 1/2. 0.5 ஆல்சோ என்னது உங்களுக்கு 0.5 ஜின்னு கொடுத்துருக்கால உங்களுக்கு வந்து இங்கே 0.5 ஜிங்கும் போது 10⁻⁴. ஸோ 0.5 × 1/2 இது ஒரு 1/2 10⁻⁴. ஸோ 1/4 × 10⁻⁴. ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்னது 2πf நமக்கு தெரியும். இது ஈக்குவல் நீங்கள் கொடுத்துருக்குதுன்னா உங்களுக்கு ரெவல்யூஷன் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு 2π/60, ஏன்னா செகண்ட்ஸ்க்கு மாத்திரம் 60 seconds 1 minute இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 1200 ரேடியன் பர் செகண்ட் மாற்றும் போது நான் ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ ஆர்பிஎம் கொடுத்துருக்கும் போது ரேடியன்ஸ் பர் செகண்ட் 2π/60. அப்போது EMF வந்துன்னா உங்களுக்கு 1/2 VV ஒமேகா L ஸ்கொயர் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ 1/2 VV வேல்யூ என்னது 1/4 × 10⁻⁴. ஒமேகா வேல்யூ வந்து 2π/60 × 1200 இன்ட்டு L வந்து என்னது 80 × 10⁻². ஸோ 80 × 10⁻² ஹோல் ஸ்கொயர். இந்த 2 அடிபட்டு வரும். அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு மேலே பை இருக்குது, கீழே வந்து இந்த 60 அடிக்கலாம், இங்கே 20 வந்துடும். இப்போ நீங்கள் 4 அடிச்சு இங்கே 5 வந்துடும். அப்போது 5π × 10⁻⁴ இன்ட்டு 60 ஸ்கொயர் வந்து என்னன்னா உங்களுக்கு 80 ஸ்கொயர் வந்து 6400. இங்கே 10⁻⁴ வந்துடும். அப்போ 6400 இன்ட்டு 5 போது இங்கே 0 0 5 4s are 20 balance 2 5 6 are 30. ஸோ 30 + 2 32 இன்ட்டு 10⁻⁻, இங்கே 4 10⁻⁴ இருக்குது. ஸோ 10⁻⁸. இங்கே பை இருக்குது. ஸோ எப்படி எழுதலாம் 32 × 10⁻³ π × 10⁻⁸ is equal to 32 × 10⁻⁵ π. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ என்னது EMF வந்து 32π × 10⁻⁵ வோல்ட். அப்போ ஏற்கனவே கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து nπ × 10⁻⁵ வோல்ட். இப்போ n இருக்கிறதுல 32. ஸோ வேல்யூ ஆஃப் n is 32. Thanks for watching. Keep watching, subscribe and share.